எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வாழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநொலி டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். மார்ச் மாதம் 24/3/2026 செவ்வாய்க்கிழமை, உத்தராயணம், விசுவாவசு வருடம், பங்குனி மாதம் 10ஆம் நாள், சஷ்டி வளர்பிறை, அஷ்டமி நாளைக்கு. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 வரை. குளிகை 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய திதி சஷ்டி திதி. இன்றைய யோகம் பிரீதி நாம யோகம். காலை 11:50 வரை பிரீதி நாம யோகம், பின்பு ஆயுஷ்மான். இன்றைய கரணம் தைத்துலாம். இன்றைய நட்சத்திரம் ரோகிணி. சுவாதி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம், அதாவது துலாம் ராசிக்கு சந்திராசிரமம் இன்று. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு புதன் செவ்வாய், மீனத்தில் சூரியன் சனி சுக்கிரன். இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? சஷ்டி வளர்பிறை. இந்த செவ்வாய்க்கிழமையில சஷ்டி வரும்போது என்னன்னா, சில வீட்டுல இந்த வேல் வாங்கி போய் வச்சிருவாங்க. அதை என்ன பண்ணுவாங்க, வாரம் ஒரு வாட்டி அதுக்கு அபிஷேகம் பண்ணணும், ஆராதனை பண்ணணும் செய்ய மாட்டாங்க. ஆனா இந்த சஷ்டி நாள்ல எடுத்து அந்த அபிஷேகம் பண்ணி வச்சாங்கன்னா சிறப்பான பலன் தரும். அவ்வளோ அற்புதமான ஒரு நாள் செவ்வாய்க்கிழமையும் சஷ்டியும் சேர்ந்து வருது வளர்பிறையில. இது பிளஸ். இந்த பிளஸ்ஸை நம்ம பயன்படுத்தணும், எல்லாரும் பயன்படுத்தணும். யாரெல்லாம் வீட்டில் வேல் வச்சு வழிபாடு பண்றாங்களோ, ரொம்ப நாள் பண்ண முடியாம இருக்கிறவங்களாம் எடுத்து அதை பண்ணும்போது சிறப்பா வேலை செய்யும். அதுவும் செம்புல வேல் வாங்கி வச்சு பண்றாங்க இல்லைங்களா, அவ்வளவு கெட்டி. நோய் தொந்தரவு வராது. அப்படி நோய் தொந்தரவு இருந்து ரொம்ப காலம் கஷ்டப்படுறாங்கன்னா அந்த தொந்தரவுல இருந்து விளக்குகின்ற வேலை நடந்துடும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல் இந்த செம்பு வேல் பண்ற விஷயம். செம்பு முருகன் போறாங்க இல்லைங்களா, அதுதான் அங்க என்ன பவர், கிரகித்து வெளியிடும் தன்மை அந்த உலோகத்துக்கு உள்ளது. அப்போ இதை நம்ம பயன்படுத்த முடியும். சரி, நம்ம ராசி பலனுக்கு போவோம். மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த நாள் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். ஆனால் அதன் வாயிலாக நீங்க அலைச்சல் பட நேரிடும். ஏதோ ரொம்ப ஓடுறோம் ஒடியாடுறோம், எதுவும் நடக்கலையே அப்படிங்கிற ஒரு அங்கலாய்ப்பு மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நிறைய முடக்கத்தை சந்திச்சுக்கிட்டே ஒரு தன்னாலா இன்னைக்காவது ஒரு விடுகாலம் வராதான் நினைக்கக்கூடிய மேகராசி என்பவர்களுக்கு இந்த நாள் மிகப்பெரிய ஒரு பெரிய கேட் ஓப்பனிங். இந்த நாள்ல உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திரன் ராசிக்குள் பயணம். மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள், ரொம்ப தெளிவு பிறக்கலையே, நண்பர்களை ரொம்ப பாராட்டப்படுவீங்க. சிறப்பான ஒரு நாளாக இருக்கிறது. ஆனால் இருந்தாலும் விரயத்தை நோக்கி பயணம் பண்றீங்களே, வீட்டுல செலவுகள் கட்டுக்கடங்காம போயிட்டு இருக்கிற மன வருத்தத்தில் இருப்பீங்க. இருந்தாலும் சந்திரனின் பயணம் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை தரும். ஏன்னா 3ஆம் இடம் முயற்சி சாணாதிபதி லக்னத்தில் இருக்கிறது, ராசிக்குள்ள இருக்கிறதுங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கு இல்லையா. அதுதான் நம்ம பார்க்கணும். உங்களுக்கு ஏற்றம் கிடைக்குமா கிடைக்காதானா, இந்த நாள்ல நீங்க எந்த முயற்சி செய்தாலும் ஜெயிக்கும், வெற்றி பெறும். புதிய முயற்சிகள் செய்யலாம். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டும் 15 நாள் சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. இதுல என்ன ஒரு விஷயம்னா, மிதுனத்துக்கு குரு அங்க இருக்கிறது விட எந்த பாதகமும் இல்லை. சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்கும். சுகபோக வாழ்க்கை உண்டு, சுகபோக வாழ்க்கை உண்டு. அத்தனை விதமான நற்செயல்களும் நடத்தி காட்டுகின்ற ஒரு நல்ல ஒரு அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. இதுல என்ன ஒரு விஷயம்னா, உயர்வை நோக்கி பயணம் பண்றக்கூடிய அமைப்பு. 2 கிரக சேர்க்கை 3 கிரக சேர்க்கை பார்வைன்றதை விடும் ராகு புதன் செவ்வாயினோட ஒரு நேரடி
பரிவர்த்தனைன்றது வந்து பார்க்கும்போது ஒரு சிறப்பாகவே இருக்கும். உங்களை ஒரு உச்சத்தை கொண்டு போய் நிறுத்தும். இந்த நாள் உங்களுக்கு அமோகமான நாள். ஏறக்குறைய ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்கள் வாசல் கதவு வந்து நிற்குதுன்னே சொல்லலாம். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதில் பார்த்தீங்கன்னா கேது வந்து ராசிக்குள்ள இருந்து உங்களை அமைதிப்படுத்தி கொண்டிருக்காரு, உங்களை ஆசுவாசப்படுத்துறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு கோபக்கணலோடு இப்ப மகம் பூரம்னு பார்த்தீங்கன்னா நினைச்சா அப்படியே செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள், அவங்களை கட்டுப்படுத்தவே முடியாது. இந்த கிரகம் உங்களை கட்டுப்படுத்தி வைக்கும். பொறுமையா இரு, தலைமையிலே ஒரு தட்டு தொக்கார், அப்படி அந்த கேது உங்களை ஆட்டி படைக்கும். எல்லாமே நடந்தது, இது ஏன் நடக்கலைன்ற மாதிரி வருத்தப்பட வச்சு பொறுமையை கற்றுக் கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஏற்பாடுகளை செய்து அதன் மூலமாக ஒரு பாடம் கற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு தான் இன்னைக்கு இருக்குது. கவனமா இருங்க. கன்னி ராசி அன்பர்களுக்கு சிறப்புனா சிறப்பு, எல்லாம் சிறப்பு. தங்கம், சூரியன் சனி சுக்கிரன் சேர்க்கை இருக்கு இல்லைங்களா, இது ஒரு பிரம்மாண்ட காம்பினேஷன். ஆனா அங்க யார் பவரா இருப்பாங்க? சூரியன் தான் பவரா இருப்பார். சூரியன் யாரு? கன்னிக்கு. புரியுதுங்களா? ஏன் அங்க ஏன் அந்த விரயஸ்தானாதிபதினு எடுத்துக்க கூடாதா? புரியுது, விரயஸ்தானாதிபதினு எடுத்துக்கிறத விடவும் அந்த கர்மக்காரகனும் ஆத்மகாரகனும் சேர்ந்து ராசியை பார்க்கறதுல இருந்து நலம் கூடும், நல் வழிகள் பிறக்கும், புரியுதுங்களா, ஏற்றங்கள் உருவாகும். கணிசமான அளவுக்கு உங்களுக்கு தெரியாத ஆளே இருக்க முடியாதுன்ற அளவுக்குலாம் உயர் புகழ் செல்வாக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் தேடி வந்து தரும். புரியுதுங்களா? அதே மாதிரி நோய் தன்மை, நோய் தொற்றிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்வதும் தற்காத்துக் கொள்வதற்கும் அது உதவி பண்ணும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நாள் இந்த நாள் கன்னிக்கு. துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள். ரொம்ப மகிழ்ச்சியான கொண்டாட்டங்களோட ரொம்ப அதிவிமர்சையா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதுவும் இந்த சுவாதிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. ஏன்னா வந்து சந்திராசிரமம் இருக்குதுனாலும் சந்திரன் வந்து பெரிய அளவுல அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. புரியுதுங்களா? நேரடி அந்த வீட்டிலே இருக்கு, சுக்கரனோட வீட்டிலே இருக்கிறதுனால நட்பு. அப்போ வந்து பாதிப்பு இல்லை, இருந்தாலும் கவனமா இருக்கணும் இல்லையா? சந்திராசிரமன்றதுனால எதையும் எல்லாம் செஞ்சிட முடியாது. சில சட்டத்திட்டத்துக்கு உட்படணும், கிரகத்துக்கு உட்பட்டு எது செஞ்சாலும் நீங்க ஜெயிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்புள்ள ஒரு நல்ல நாள் இந்த நாள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சகத்துக்கு இந்த நாள் ரொம்ப சிறப்பு. மகிழ்ச்சி உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, ஒரு பிரீதி, அதாவது ஒரு ஒரு யோகம்ன்ற சொல்லலாம். இது நினைச்சாரு அவர் அதை செஞ்சாருன்றது எப்படி சொல்லுவாங்க, அது இந்த அமைப்புக்குள் இருக்கிறது. நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் சேர்ந்துதான் இருக்குது. அப்போ சிறப்பான ஒரு பலன்களை தேடி தேடி சென்றாலும் கிடைக்காத அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டில் இந்த நாள் ரொம்ப சிறப்பா இருக்கும். புரியுதுங்களா? ஆசைகள் அனைத்தும் வெற்றி பெறும். எது வேணும்னு நீங்க கேட்டீங்களோ அது கிடைச்சே தீரும். இந்த அளவுக்கு ஒரு ஏற்புடைய, மகிழ்ச்சியுடைய, சந்தோஷமுடைய ஒரு நாளை நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. எத்தனை கிரகத்தோட சேர்க்கை இருந்தாலும், எத்தனை கிரகத்தோட பார்வை இருந்தாலும், ராசி அதிபதி புதன் 3ஆம் இடத்தில் ராகுவோட பிரம்மாண்டத்தோட பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னும் வேகமா தடைப்பட்ட வேலைகள்லாம் இன்னும் வேகமா நடக்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நாள் இன்று உங்களுக்கு, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகர ராசி என்பவர்களுக்கு இதனால வந்து ரொம்ப சிறப்பு. எதிர்பார்ப்பு ஏமாற்றங்களை தாண்டி எதிர்பாராததை எதிர்பார்க்கக்கூடிய நேரங்கள் எல்லா வகையிலுமே. சரவணா, சண்முகா, கோவிந்தா, ஏதோ ஒரு கடவுளை பிடிச்சிக்கிட்டு நிம்மதியா போனீங்கன்னா போதும். அந்த மாதிரி கங்கை தேவி வழிபாடு பண்ணுங்க. எதிர்பார்ப்புகள் அத்தனை நிறைவேறக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. குறிப்பா சொல்ல போனா திருவோணம், அவங்கதான் மன சஞ்சலம், எதுலையும் ஒரு திருப்தி இல்லாத தனம். கிடைச்சா கூட அதை டேஸ்ட் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு இல்லை. அந்த அளவுக்கு அவர்கள் வாழ்க்கை மிகவும் 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 மந்தமான போக்கையில் தான் போய்கொண்டிருக்கிறது. கவனமாக இருந்து பணிகளை செய்து வர மகரத்திற்கு வாழ்க்கை மேன்மேலும் வெற்றி பெற வைக்கும். கும்பராசி நேயர்களே, கும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா ராகு புதன் செவ்வாயோட சேர்க்கை, வரவுகள் அதிகபட்சமா இருக்கும். போடு செம்ம போடு. குருவும் ராகு சேர்ந்துருச்சு. எத்தனை தப்பு பண்ணுமோ அத்தனை தப்புக்கு ஆதாரம் இல்லை. எத்தனை முயற்சி பண்ணுமோ அத்தனைக்கும் ஆதாரம் கிடையாது. ஜெயிச்சிடும். புரியுதுங்களா? கடன்கள் வசூலாகும். கிருமிகள் இல்லாத ஒரு வாழ்க்கையில நம்ம வாழ்வோம். தொந்தரவு இல்லாம நடப்போம். அத்தனையும்
கும்பத்திற்கு இந்த நாளில் இருக்கிறது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க்கை மேலோங்கும். வாழ்த்துக்கள். அடுத்து பாத்தீங்கன்னா மீன ராசி அன்பர்களே, மீனத்திற்கு இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப 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 பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்களுக்கு இடையில ஒரு போட்டியே வந்துடும். ஒரு சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலுமே லாபம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அது இன்னைக்கு அதிகமா வரும். யாருக்கு? உத்திரட்டாதி ரேவதிக்கு மட்டும் ரொம்ப சிறப்பு. அதுவும் 2ஆம் இடம் வாக்கு கொடுக்காம இருந்தாங்கன்னா இன்னும் சிறப்பா இருப்பாங்க. இவங்க வேணே வாய் விட்டுருவாங்க, நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன், நானும் செய்ய முடியாது. காலம் வழி விடாது. எதுவா இருந்தாலும் பிரபஞ்சம் அன்னைக்கு நடக்கிறத பார்த்துக்கலாம்னு சொல்லி போயிட்டீங்கன்னா நீங்க ஜெயிப்பீங்க. என்னால முடியும்னு என்னைக்கு நீங்க மாத்தட்டுறீங்களோ அன்னைக்கு மாட்டிப்பீங்க. கவனமா இருக்கிறது சிறப்பை தரும். இந்த நாள் எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றங்களும் உண்டு. அதுக்கான வழிமுறையும் உங்களுக்கு தெரிய வந்துடும். இது தெரிந்து கொண்டு பயணம் செய்தால் உங்கள் வாழ்வில் எண்ணற்ற நலன்கள் கிடைக்கும். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.